வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒருவேளை நீங்கள் வீடி தமிழ் பார்த்துருந்தீங்கனாலும் இதை பற்றி அதுலேயும் பேசியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்கலனாலும் பார்த்துருங்க. ரெண்டு ஒன்று தான். அதில் பார்த்துருந்தீங்கன்னா சரி ஓகே. ஏன்னா அந்த காரு எஸ்எம்எஸ் வருது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓலேருந்து, அதை பற்றி தான் பேச போகிறேன். சரி ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக இவ்வளோ ஷார்ட்டாக இந்த வீடியோ உருவாக்குனதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு அவேர்னஸ் மெசேஜை உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். என்னன்னா, இப்போ நம்ம சைலேந்திர பாபுயா ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது போல் ஆர்டிஓல இருந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜில் ஒரு லிங்க் வருது. நீங்கள் சாலை விதிகளை மீறிட்டீங்க, நீங்கள் ரோட அதாவது சிக்னலை மதிக்காமல் போயிட்டீங்க, இப்படின்ற மாதிரி நீங்கள் டோல்கேட்டை வேகமாக கடந்து போயிட்டீங்க, இல்லை நிற்கல, இல்லை ஸ்பீடாக போயிட்டீங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்றது வரும். அந்த மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தார். ஸோ இது நம்மளை ஒரு கியூரியாசிட்டியை உண்டு பண்ணும். இப்போ நம்ம ஒரு மெசேஜை பார்த்த உடனே நான் மீறி இருக்கேனா, நான் எங்கேயுமே வண்டி எடுத்துகிட்டு போலே, 1 மாதம் ஆச்சு வண்டி எடுத்து, இல்லை நான் என்ன பண்ணேன் பைக்லையா, நான் எல்லாமே பொறுமையாக தான் வந்தேன், சரி எங்கே தான் நான் மீறி இருக்கேன் அப்படின்றத போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றது வரும். அந்த கியூரியாசிட்டியில் தான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி விடுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு வந்திருக்குங்க. நான் அதை கவனிக்கலை நான். ஸோ கவனிக்காதது நல்லதாக போச்சு. ஏன்னா கவனிக்கல. அதை பார்த்துட்டு என்ன பண்ணேன்னா, நான் உடனே கார் இன்ஃபோவில் போய் செக் பண்ணுறேன். அப்புறம் வாகனம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் செக் பண்ணுறேன். அதில் செக் பண்ணால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு தடவை அந்த சன் ஃபிலிம் ரொம்ப டார்க்காக போட்டாங்க. அதை என்ன ஏமாற்றி போட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு 500 ரூபா ஃபைன் அப்படின்றது போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். எங்கெங்கே 60 கிலோமீட்டர் வேகம்னா 60 கிலோமீட்டர் வேகம் தான். ஸோ 80 கிலோமீட்டர் வேகம்னா 80 கிலோமீட்டர். அதிகபட்சமாக என் கார் அப்படின்றது அதிகபட்சமாக தொட்டது என்னன்னா 80 தான். ஸோ 80 தான் நம்மளோட ரோடு கண்டிஷன் அப்படின்றதுனால. சரி, இதெல்லாம் நான் அந்த கார் சேனலில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்மளுடைய கார் சேனல் தான். ஸோ அதை பார்க்கலைன்னா போய் பார்த்துருங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க. லோனுன்னு வந்தானுங்க, கேமுன்னு வந்தானுங்க, அதுக்கப்புறம் இபின்னு வந்தானுங்க, இப்போ ஆர்டிஓக்கிட்டே வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் சினிமா சான்ஸு, அதுக்கு அடுத்தது நமக்கு பக்கத்து வீடு ரெண்ட் கொடுக்கறது, அப்புறம் இன்னும் என்னென்ன சொல்லிலாம் வரப்போறானுங்கன்னு தெரியலிங்க. ஆன்லைனில் எதையும் பிலீவ் பண்ணாதீங்க, லிங்கை கிளிக் பண்ணாதீங்க அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் எதையுமே நம்பிடாதீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ அவன் அடிச்சுக்கட்டான்னு சொல்லிடாத அப்படின்ற மாதிரி தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை கண்டிப்பாக கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, ஸோ உங்களுடைய ஆஃபீஸ் குரூப்புக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கார், பைக்கு, அதாவது பெட்ரோல் டீசல் ஊற்றி ஓட்டக்கூடிய வாகனமாகப்பட்டது இருக்குது. அதனால எல்லாருக்குமே இது தேவையான ஒரு வீடியோ. இவ்வளோ தூரம் தம் கட்டி 3 சேனலையும் கத்திரி வரைகிறேன்னா அதுக்காக தாங்க. ஏமாந்துறாங்க. 1 ரூபானாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், எவனோ ஒருத்தன் ஈஸியாக ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை தட்டிட்டு போகிறதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம உழைப்பு, நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டுட்டோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம குடும்பத்திலே சில பஞ்சாயத்துகள் அப்படின்றது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிறவங்க சாப்பிட்டா பரவாயில்ல. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்துக்கிட்டு, ஜம்தாரா வில்லேஜில் இருந்துக்கிட்டு, ஹலே பாய் லிங்கை கிளிக் பண்ணும் அப்படிமா, நம்ம அதை நம்பி நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். சோலி முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுவான், இங்கே வாயிலையும் வகுத்துலேயும் அடிச்சிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.